இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரமி பூட்டக்கூடிய ஒரு 1000 crore 500 crore இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் இருக்குல்ல, இதை மீட் அவுட் பண்ண முடியாதுங்கிற அதெல்லாம் உண்மை பொய் இல்லைங்க. சும்மா 500 crore 1000 crore சும்மா பேப்பரில் போடுறது. எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து நூலாகி அந்த தப்பாக போட்டால் அந்த ஹீரோக்கள் அடுத்த படம் தரமாட்டாங்க. அதுக்காக எல்லா படமும் 500 கோடி 600 கோடி 1000 கோடி அதெல்லாம் நம்ம ஊர். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 லிட்டர் பால் பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் தான் ஊற்ற முடியும். அதோடய 1 லிட்டர் பாலில் வந்து இந்த 10 லிட்டர் ஊற்றிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? மார்க்கெட் சைஸே அவ்வளோதாங்க. மார்க்கெட் சைஸ்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது. எல்லா படமும் 100 கோடி 200 கோடிங்கிறதெல்லாம் சும்மா போய் அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியுமா? இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்ப இதோட முதல் கலெக்ஷன் என்னன்னு என்னாச்சுன்னு சொல்லுங்க. 2 ரூபாய் வருமா, 2.5 ரூபாய் வருமா? வந்துருச்சா? உண்மையை பேசுவோம். இது எதுக்கு போய் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு ஓடி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் மறைக்காதீங்க. எவ்வளவு ஓடி இருக்குன்னு சொன்னாதான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க.